அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவன் அவன் பெயர் கூறி என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர் பார்த்திபன், எம்எஸ்சி, எம்ஃபில், உதவி பேராசிரியர், சிவிலியர் இன்ஸ்டிடியூட், மதுரை காமராஜ் நர்சிங் காலேஜ் இருந்து சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அவரை நான் மிக பாராட்ட கடமைப்பட்டு இருக்கிறேன். சிறந்த பேச்சால் நம் அனைவரையும் வழிநடத்தி சென்றார்கள். மாணவர்களையும் சரி, ஆசிரியர்களையும் சொல்லி அவர்கள் கூறிய அந்த அட்வைஸ்கள் மிக சிறப்பாக இருந்தது. மேலும் மற்ற அன்பர்கள், மேடையில் அமர்ந்திருக்கும் அன்பர்களுக்கும், பேரண்ட்ஸ், பெண்கள் அனைவரையும் வரவேற்றவனாக என் முதற்கண், அதாவது என்னுடைய அன்பு செல்வ மாணவ செல்வங்களுக்கும் சேர்த்து என் முதற்கண் சலாத்தினை தெரிவித்து என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்றைய தினம் சுதந்திர தினம் விழம். 1947 ஆகஸ்ட் 15 அன்று நாம் சுதந்திரம் அடைந்தோம் வெள்ளையர்களிடமிருந்து. அந்த சுதந்திரம் இன்று எவ்வாறு இருக்கிறது என்று நாம் அறிய வேண்டும். அதாவது நமது வரலாற்று ஆசிரியர் ஜாஃபர் அலி சார் மிக அருமையாக வரலாற்று சான்றுகளை அடுக்கி சென்றார்கள். நமது சுதந்திர தியாகிகளின் பல பெயர்களை நினைவு கூர்ந்தார்கள். அவர்கள் பற்ற கஷ்டங்களை நினைவு கூர்ந்தார்கள். பிறகு நம் சுதந்திர இந்தியாவில் நாம் எப்படி இருக்கிறோம் என்று சிறப்பு பேச்சாளர்கள் மூலமாகவும் ஏனைய மாணவ செல்வங்களும் பேசி சென்றார்கள். பாரதியாக வந்து சிறப்புரையாற்றிய அந்த சிறுவனுக்கு எனது மனமார பாராட்டுக்கள். அவர் கூறியது இன்றைய பாரதி எப்படி பேச வேண்டும் என்று நமக்கு அழகாக கூறி சென்றிருக்கிறார். கைபேசி மூலம் நாம் கெட்டுவிடக்கூடாது, கைபேசி மூலம் நாம் முன்னேற வேண்டும் என்று சில கவி நயத்தோடு இன்றைய மாடர்ன் பாரதியாக முழக்கமிட்டு சென்றார். பிறகு அந்த சிறுவன், இந்த வருஷமே சேர்ந்த சிறுவன் மிக அழகாக, அதாவது கான்ஃபிடென்ட்டாக பேசியது நம்ம அனைவரையும் பாராட்டத்தக்கது. மற்றொரு மாணவர் அவரும் கவிநயத்தோடு பேசி சென்றதை நாம் உள்வாங்கிக் கொண்டோம். இப்பொழுது என்னுடைய சிறப்புரையில் 3ஆக பிரிக்க விரும்புகிறேன். ஒன்று அடிமை இந்தியா, அதில் நாம் எவ்வாறு, நம் தலைவர்கள் எவ்வாறு நமக்கு வழிநடத்தி சென்றார்கள், சுதந்திரம் எவ்வாறு பெற்று தந்தார்கள் என்பது. அப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் இருக்கும், அதாவது சுதந்திரம் பெற்றதுக்கு பின்னாடி அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு நாம் முன்னோர்கள் எவ்வாறு இருந்தார்கள், இப்பொழுது ஜென்சி என்று சொல்லப்படுகின்ற நாம் எவ்வாறு இருக்க வேண்டும். இந்த 3 தலைப்புகளில் என் உரையை ஆற்ற விரும்புகிறேன். மகாத்மா காந்தி, வீரர் சுபாஷ் சந்திர போஸ், கப்பலோட்டிய தமிழன் வஉசி, வீரை மங்கைகள் ஜான்சி ராணி போன்றவர்கள் உந்துதலின் காரணமாக வெள்ளையர்கள் நமக்கு சுதந்திரம் தந்தார்கள். மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கம் உலக பிரசித்தி பெற்றது. அவர்கள் கத்தியின்றி இரத்தமின்றி ஒத்துழையாமையின் மூலமாகவே நமக்கு சுதந்திரத்தை தரும் அளவுக்கு ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தார்கள். அதெல்லாம் நாம் அறிந்ததே, நாம் வரலாற்றில் படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். அதன் தாக்கங்கள் இப்பொழுது குறைந்து விட்டது. காரணம் என்ன? 80 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நாம் சுதந்திரம் பெற்று 80 ஆண்டுகள் ஆகிவிட்டதனால் அதனுடைய தாக்கம் குறைவது இயல்புதான். அதாவது சுதந்திரம் பெறும்போது இருந்த எங்களுடைய தந்தை, எங்களுடைய தாய், எங்களுடைய மாமாமார்கள் காலத்தில் அந்த தாக்கம் மிகுதியாக இருந்தது. எங்கள் காலத்தில் நாங்கள்லாம் 1960s கிட்ஸு, அதாவது 60களில் பிறந்தவர்கள், 61, 65, 68, இவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த தாக்கம் தெரிந்தது. அப்புறம் 80க்கு மேலே பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் தாக்கம் இன்னும் குறைந்தது. 2000க்கு மேல் பிறந்தவர்களுக்கு அந்த தாக்கம் இருக்கவே வாய்ப்பு இல்லை. இயற்கை தான். அந்த தாக்கத்திலேயே நம்ம வாழ்ந்து கொண்டும் பழையமையை பேசிக்கொண்டும் இருக்க முடியாது. என்ன அப்போ நம்ம இப்போ என்ன செய்ய வேண்டும்? நம்ம சுதந்திரத்திற்கு பாடுபட்டு சிறை சென்று வஉசி 40 வருடம் சிறை சென்ற ஒரே தலைவர் என்றெல்லாம் நம் ஜாஃபர் அலி சார் சொல்லி காமித்தார்கள். உண்மை. அவர் எவ்வளோ பெரிய
செல்வந்தர் தெரியுமா? கப்பலை ஓட்டிய தமிழன் என்பார்கள். அதாவது ஆங்கிலேயர்களுக்கு ஒத்துழைமை மூலமாக காந்தியடிகள் பிரஷர் கொடுத்தார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஒரு இந்தியன் ஆர்மியை உண்டாக்கினார்கள். உண்டாக்கி பல நாடுகளுக்கு சென்று வெள்ளையர்களுக்கு அழுத்தம் கொடுத்தார்கள். வஉசி போன்றவர்கள் என்ன செய்தார்கள்? பொருளாதார மூலமாக ஒத்துழையாமை நடத்தினார்கள். கப்பல்லையே அந்த காலத்தில் சரக்கு கப்பல் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய ஒரே லைசன்ஸ் வெள்ளையர்கள் மூலமே நடந்து கொண்டிருந்தது இந்தியாவில். வஉசி என்ன செய்தார்? அவர்களுக்கு ஈக்குவலாக அவர்களுக்கு இந்தியரும் கப்பல் ஓட்டி சரக்கு கப்பல்களையே சிறப்புற நடத்த முடியும் என்று கப்பலை எடுத்து அதை வழி நடத்தினார்கள். எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி இந்தியாவுக்கு அவசியம் தேவைப்பட்டதை மோனோபொலி என்றால் ஒரே இடத்தில் வியாபாரம் குவிந்து இருப்பது. அது வெள்ளையர்களிடம் மட்டுமே இருந்ததை பரவலாக்கினார்கள். அதற்காக சிறைக்கு சென்றார்கள். இது ஒரு ஒத்துழையாமை. அது பொருளாதாரம் மூலமாகவும் நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்திருக்கிறார்கள் வஉசி போன்றவர்கள். பிறகு நம்முடைய காலங்கள் எப்படி இருக்குது? மாணவர்கள் எவ்வாறு எழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறோம், இதை பார்க்க வேண்டும். அடிமை இந்தியா எவ்வாறு உருவானது தெரியுமா? முதல்ல இப்போ வஉசி பொருளாதாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். பொருளாதாரம் மூலமாகத்தான் இந்தியாவிற்கு முதலில் வெள்ளையர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று 1600ஆம் ஆண்டு, 1600 சரியாக சொல்ல வேண்டும், 1606ஆம் ஆண்டு இந்தியாவுக்குள் கிழக்கிந்திய கம்பெனி என்று ஒரு வியாபாரம் செய்யும் ஒரு கம்பெனியாக தான் வெள்ளையர்கள் வந்தார்கள். அந்த நேரத்தில் போர்ச்சுகீயர்கள், டச்சு இவங்களெல்லாம் ஏற்கனவே அங்கங்கே குரூப்பாக இந்திய நிலங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் பொழுது வெள்ளையர்கள், அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று அழைக்கும் ஒரு வியாபார கம்பெனியாக இந்தியாவுக்குள் நுழைகிறார்கள். சிறு சிறு வியாபாரம் செய்கிறார்கள். அதாவது வாசனை பொருட்கள், குதிரை தடவாடங்கள், அப்புறம் கப்பல் போக்குவரத்து என்று அவர்கள் வியாபாரத்தை ஆரம்பித்து அந்த வியாபாரத்தில் ஈட்டிய பொருள்கள் மூலமாக நிலங்களை வாங்க ஆரம்பிக்கிறார்கள். குறு மன்னர்கள் நிலங்களை வாங்க, அப்புறம் பெரு மன்னர்களையும் கையாண்டு நிலங்களை ஆக்கிரமிக்கிறார்கள். அப்படியே அந்த கம்பெனி பிரிட்டிஷ் ராணியின் கட்டுப்பாட்டின்படி இந்திய அடிமைப்படுத்தப்படுகிறது. பிரிட்டிஷ் டைரக்டாக கம்பெனி மூலமாக ஆண்டு கொண்டிருந்தார்கள். அப்புறம் கம்பெனி இல்லாமே நாட்டை பிடித்து விட்டார்கள், இந்திய நாட்டை பிடித்து விட்டார்கள். இப்படி வியாபாரத்து மூலமாக வந்தது. கடைசியில் என்னாச்சு? நம்ம இந்திய கம்பெனிகள் இப்போ சுதந்திர இந்தியாவில் என்ன ஆகிறது என்று தெரியுமா? நமது இந்திய கம்பெனிகள், அதாவது பிரிட்டிஷில் இருந்த ரேஞ்ச் ரோவர் போன்ற கார்கள், உலக பிரசித்தி பெற்ற கார்கள், ரேஞ்ச் ரோவர்லாம், அந்த கம்பெனிகளை ஜாகுவார் என்பார்கள். பெருங்கொண்ட சொஃபிஸ்டிகேட்டட் ரொம்ப லக்ஸரி கார்களை தயாரிக்கும் கம்பெனிகள் பிரிட்டிஷ் கம்பெனிகளிடம் இருந்தது. நீங்கள் ஜேம்ஸ் பாண்ட் படமெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் ரேஞ்ச் ரோவர் இதெல்லாம் ஜாகுவார்லாம் கார்கள்லாம் ஜேம்ஸ் பாண்ட் ஓட்டுற அளவுக்கு அந்த பிரசித்தி பெற்றது. அந்த கார் கம்பெனியை நமது சுதந்திர இந்தியாவின் டாடா கம்பெனி வாங்கிவிட்டது. ஒரு 10-15 வருஷமாக வாங்கி அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் அது பிரிட்டிஷ் கம்பெனியில் நட்டமாக போய் கொண்டிருந்த உலக பிரசித்தி பெற்ற அந்த ரேஞ்ச் ரோவர் ஜாகுவார் எல்லாம் வாங்கி இந்திய கம்பெனிகள் வாங்குகின்றன. நமது இன்ஃபோசிஸ் உங்களுக்குலாம் தெரியும், ஜென்சி கிட்ஸ் உங்களுக்குலாம் தெரியும், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது. இன்ஃபோசிஸ் என்ற கம்பெனியும் டிசிஎல் என்ற கம்பெனியும் பிரிட்டனில் கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள். நமது இந்திய கம்பெனிகள் அங்கே பெரிய லெவலில் மார்க்கெட் ஷேரை பிடித்து விட்டார்கள். அது மட்டுமா, ஏனைய கம்பெனிகள் ஏர்டெல், நம்ம மொபைல் ஃபோன் ஏர்டெல்லாம் இருக்குதுல்ல, அந்த ஏர்டெல் பிரிட்டிஷ் டெலிகாம் கம்பெனிகளில் பெரிய ஷேர் வாங்கி நம்ம வியாபாரங்களே அங்கே மிக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம சுதந்திர இந்தியாவில் இருந்து நம்மளை அடிமைப்படுத்திய நாட்டில் கோலோச்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம் பொருளாதாரத்தில். இவ்வாறு நாம் முன்னேறி இருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு முன்னாடி ஒருவர்கள் செய்த சாதனையாக எடுத்துக்கொண்டால் நாம் என்ன செய்ய போகிறோம்? மாணவர்களாகிய நாம் இந்திய முன்னேற்றத்திற்கு என்ன செய்ய போகிறோம்? அதை கொஞ்சம் நீங்கள் எல்லாம் டாக்டர் அப்துல் கலாம் சொன்னது போல் இலட்சிய கனவு காண வேண்டும். நம்ம சிறப்பு விருந்தினர்களும் அந்த கனவுகளை பற்றியெல்லாம் சொல்லி காமித்தார்கள். எப்படி முன்னேற்ற வேண்டும், நம்மளுடைய கடமை என்ன, நம்ம கடமைகளிலிருந்து தவறாமல் அதை சிறந்த சிந்தனையுடன் சிந்தித்து நம் நாட்டை முன்னேற்றி செல்ல வேண்டும். இது நமக்கான ஒரு பங்களிப்பாக இருக்க வேண்டும்.
எப்படி நமக்கு முன்னாடி இருந்த சுதந்திர தியாகிகள் நமக்கு சுதந்திரம் பெற்று தந்தார்கள், முன்னாடி இருந்த நமது தாத்தா போன்றவர்கள், நம்முடைய அப்பா வயதில் உள்ளவர்கள் எல்லாம் பாடுபட்டு இந்த நாட்டை முன்னேற்றி பல சாதனைகளை புரிந்திருக்கிறோம். இப்பொழுது நம்ம பசுமை புரட்சியில் அதாவது பசுமை புரட்சி உணவு உற்பத்தியில் இந்தியா சுதந்திரம் வாங்கும் பொழுது பஞ்சமாகவும் பட்னியாகவும் இருந்த இந்தியாவை முன்னேற்றி இன்று பசுமை இந்திய புரட்சி பண்ணி நம்ம அனைவருக்கும் உணவு தந்து உணவு தானியங்களை வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நாம் முன்னேறி இருக்கிறோம். ஒரு அருமையான ஜனநாயகம், உலகத்திலே பெரிய ஜனநாயகத்தை உண்டாக்கி இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம செய்த சாதனைகள். இனிமே மாணவர்களாகிய நாம் என்னென்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இந்த ஜனநாயகத்தை உறுதிப்படுத்த வேண்டும். நமது ஜனநாயகம் சிறந்த ஜனநாயகம் தான், பார்லிமெண்டரி டெமோக்ரஸி என்பார்கள். அதில் பல ஓட்டைகள் இருக்கிறதாக தெரியப்படுகிறது. நம்மளுடைய நீதித்துறையில் பல குறைகள் இருக்கிறதெல்லாம் தென்படுகிறது. உங்களை போன்ற இளம் மாணவர்கள் வருங்காலத்தில் அதில் அந்த பாலிடிக்ஸ் அரசியலெல்லாம் சென்று நீதித்துறைக்கெல்லாம் சென்று டெமோக்ரஸியை வலுப்படுத்த வேண்டும், நீதித்துறையை வலுப்படுத்த வேண்டும், போலீஸ் துறையை வலுப்படுத்த வேண்டும், லஞ்சம் இல்லா இந்தியாவை நம்ம உருவாக்க அதற்காக இப்பொழுதே யோசித்து இப்பொழுதே அதுக்குண்டான படிப்புகளையும் படித்து வர வேண்டும். வெறும் எம்பிபிஎஸ் அதாவது டாக்டர் இன்ஜினியர் மட்டுமே கோர்ஸ் இல்லை. டாக்டர் படிப்புலேயே எத்தனை வகையான கோர்ஸ்லாம் இருக்குது. நமக்கு நல்ல எடுத்துக்காட்டாக சிறப்பு விருந்தினர் சிவிலியராக இங்கே வருகை தந்து நம்மளை போல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து எப்படி முன்னேறினார்கள் என்றதெல்லாம் சொல்லி காமித்தார்கள். அதாவது பல ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது, பல படிப்புகள் இருக்குது. அதில் போய் நம்ம உச்சத்துக்கு போக வேண்டும். எந்த படிப்பு எடுத்தாலும் அதுக்கு உச்சத்துக்கு போக வேண்டும். அப்படி போனால் நம்ம இந்த சுதந்திர தின அன்னைக்கு நம்ம என்ன அடைவோம் என்றால், நம்ம இந்த நாட்டுக்கு என்னத்தை அடைவிப்போம் என்றால் ஒரு சிறந்த இந்தியாவாக உருவாக்குவோம். நம்மளுடைய பங்களிப்பு அதில் சிறந்த முறையில் இருக்க வேண்டும். ராமநாதபுரம் அந்த காலத்தில் சுதந்திர இந்தியாவில் ராமநாதபுரத்திலிருந்து பல சுதந்திர வீரர்கள் சென்ற வெற்றிவேல் வீரவேல் என்று முழக்கமிட்டு சென்றதாக நம் சிறப்பு விருந்தினர்களும் பலரும் கூற கேட்டு இருக்கிறோம். அதுபோல் இனிமேல் நமது ராமநாதபுரம் ஜில்லாவில் இளம் மாணவர்களாகிய நம் நாட்டை முன்னேற்றுவதற்காக எல்லா ஃபீல்ட்லையும் நாம் படித்து முன்னேறி, அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு டாப் மோஸ்ட் இதுக்கு போகணும், போஸ்ட்டுக்கு போகணும். நம் நாட்டையும் வளர்விக்க வேண்டும். இது என்னுடைய இந்த 3 தலைப்பு, அதாவது அடிமை இந்தியா, சுதந்திர இந்தியா, இன்றைய மாணவர்கள் இந்தியா என்று உங்களுக்கு சிறப்புரை ஆற்று. காரணம் என்னென்னா, வெறும் இந்த சுதந்திர தியாகிகளை பற்றியுமே பேசி அதிலே ஒரு 10 நிமிஷம் போய்விடும் என்பதற்காக நான் இப்படி பிரித்து பேசுகிறேன். அதில் நான் 3வது சொன்ன இந்த மாணவர்கள் இந்தியா என்ற தலைப்பை நீங்கள் நிச்சயமாக ஆராய வேண்டும். உங்களுடைய முன்னேற்றம் இந்த நாட்டின் முன்னேற்றமாக இருக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முடிவுரைக்கு வருகிறேன். நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் இந்த சுதந்திர தின விழா அன்று உறுதியேற்க வேண்டும். எவ்வாறு என்றால், வீட்டிற்கு ஒரு சிறந்த பிள்ளையாக, ஒரு நல்ல பிள்ளையாக இருப்பேன் என்றும், பள்ளிக்கு ஒரு சிறந்த மாணவனாக இருப்பேன் என்றும், இந்த நாட்டுக்கு ஒரு சிறந்த குடிமகனாகவும் இருப்பேன் என்று உறுதியேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.